ஃப்ரெண்ட்ஸ், அபிநயா vlogல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சட்னி பார்க்க போகிறோம். இந்த சட்னிக்கு வந்து தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, புளி, வேர்க்கடலை 2 ஸ்பூன், உடச்சக்கடலை 1 ஸ்பூன், 3 வரமிளகா வறுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான் தேவையான பொருள். வெங்காயம், தக்காளி, புளி எல்லாம் போட்டு உப்பு போட்டு வதக்க விட்டு நல்லா வதங்கணும். வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நம்ம சேர்த்துப்போம். ஒரு 5 நிமிஷம் நல்லா லைட்டாக ஒரு இதுதான் வந்ததுக்கப்புறம் 3 வரமிளகாயும் போட்டு ஒரு வாட்டி திருப்பி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி காமிக்கிறேன். டீயை அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தாளிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இதை சேர்த்துப்போம். அரிசியையும் கழுவி அந்த தண்ணியையும் இதிலே சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கடுகு பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை எடுத்து தாளித்து கொட்டுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மிக்ஸியும் கழுவி சூப்பரான ஒரு சுவையான சட்னி தரி. இந்த சட்னியோட செலவு வெறும் 10 ரூபா தான். ஒரு 10 ரூபாய்க்குள்ளே இதெல்லாம் பண்ணிக்கலாம். நீங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுலாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட 2 சூடான தோசை வச்சு சூப்பராக சாப்பிடுங்க. தேங்க்யூ, பாய்.